கார்த்திக் சார், குட் மார்னிங் கார்த்திக் சார். இப்ப டைம் என்னாச்சுன்னு இப்ப வந்து குட் மார்னிங் சொல்றேன். இன்னைக்கு மதியான கால் ஷீட். இல்ல, அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னது? நீங்க பண்ண உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? நீங்க மட்டும் என்ன திட்டி துரத்தி விடலன்னா என்ன ஆயிருக்குமோன்னு தெரியாது. எனக்கு அப்ப புரியல. காலையில சுதா மேடம் வார்ன் பண்ணப்போதான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. சுதா மேடம் கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொன்ன? நானும் சொல்லல கார்த்திக் சார். நேத்துக்கு நடந்ததா அவங்க கவனிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட அவங்க தான் கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் நடந்தது என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறமா நடிச்சே காமிச்சிட்டேன். என்னது, நடிச்சியா? இல்ல, நான் நடிக்கணும்னு நடிக்கல. அப்படியே நடந்தத கதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நடிக்க வேண்டியதாயிடுச்சு. நிறைய பேருக்கு நடிக்கணும்னு நினைச்சா கூட நடிக்க முடிய மாட்டேங்குது. அதுவும் நீ நடிக்க முன்னாடியே நடிச்சிட்டு வந்திருக்க. நீ பெரிய நடிகை தான். அதுவும் நீ வேற தானா நடிக்க வருதுங்கிற. பரவாயில்லையே. ஐயோ, மேடம் சீன் பேப்பர் கேட்டாங்க, கொடுங்க கார்த்திக் சார். அதை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். அத நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். ஆமா, நேத்து உன்னை நான் திட்டினேன்ல, அதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி நடிச்சு காட்டேன். போங்க கார்த்திக் சார், எனக்கு உங்க முன்னாடி நடிக்க வராது. அப்போ சீன் பேப்பரும் வராது. விளையாடாதீங்க சார், ப்ளீஸ் சார், கொடுங்க சார். உன்கிட்ட நான் விளையாடலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நடிச்சேன்னா சீன் பேப்பர், இல்லன்னா இல்ல. அப்ப நீ நடிக்க மாட்ட, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல சார். எனக்கு நடிக்க கூச்சமா இருக்கு உங்க முன்னாடி. சினிமாக்கு வந்துட்டு கூச்சலாம் பண்ணலாமா? உன்னை எப்படி வழிக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆமா, நேத்து நான் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தானே வந்தேன். அந்த தேங்க்ஸை நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க கார்த்திக் சார், கண்டிப்பா பண்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்படின்னா சரி, நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, என்ன மாதிரி நடிச்சு காமி. கார்த்திக் சார், ப்ளீஸ் கார்த்திக் சார். இல்ல, நீ சத்தியம் பண்ணிருக்க. இங்க என்ன நம்ம பண்ணிட்டு இருக்க? உன சீன் பேப்பர் எடுத்து சொன்னாங்கல மேடம், சீ எடுத்துட்டு போமா. சத்தியம் பண்ணிருக்க, அப்புறம் சாமி கண்ணை குத்திரும். கார்த்திக் சார், மேடம் திட்ட போறாங்க, விளையாடாதீங்க, கொடுங்க. திட்டினா திட்டிட்டு போறாங்க, உன்னதானே திட்டுறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நடிச்சா சீன் பேப்பர், திட்டு விடாது. அப்புறம் உன் இஷ்டம். போங்க. யாருக்கு வேணும் உங்க சீன் பேப்பர்? ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. அறிவு இருக்கா உனக்கு? இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர்ஸ். இவங்களுக்கு நீ சர்வ் பண்றியா? நான் சைட் டிஷ் பிளேட்னு ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. அதனாலதான் இவருதான் என்ன நான் சர்வ் பண்றவன் நினைச்சு கூப்பிட்டாரு. நீ எதுவும் பேசாத. ஆஃப்டர் ஆல் ஒரு டச் அப் கேர்ள், நீ இவங்களுக்கு சர்வ் பண்றியா? சர்வ் பண்றதுக்கு ஒரு தகுதி தர வேண்டாம். போ, இங்க இருந்து போ. நான் என்ன பண்ண? என்ன எதுக்கு திட்டுறாரு? நீங்க சொன்ன மாதிரி நடிச்சிட்டேன். சீன் பேப்பர் கொடுங்க. சீன் பேப்பர்லாம் அப்பவே மேடம் கைக்கு போயாச்சு. அவங்க படிச்சே முடிச்சிருப்பாங்க. என்ன கார்த்திக் சார், என்ன இப்படி ஏமாத்தி நடிக்க வச்சிட்டீங்களா? நான் தான் உன்னை ஏமாத்தினேன், ஆனா நீ என்ன ஏமாத்தல. நல்லா நடிச்ச. கீப் இட் அப். ஐயோ, மேடம் தேடுவாங்க, நான் போறேன். அப்ப செல்பியோட குல்பி சாப்பிட்ட, இப்ப பிபியோட காஃபி சாப்பிட போற. சார், காஃபி சாப்பிடுங்க சார். ஏண்டா ஸ்பாட்ல கண்டினியூட்டி பார்க்க சொன்னா ஒழுங்கா பார்க்க மாட்டேன். ஆனா இங்க யாரு யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. அடிச்சனா சார், டைரக்டர் சார் வராங்க.
கார்த்திக் சார், ஆர்டிஸ்ட பொசிஷனுக்கு வர சொல்லு. எல்லாரும் ரெடியா இருக்காங்க சார். எல்லாமே ரெடியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷாட் மட்டும் லேட் ஆயிடுது இல்ல? அப்புறமா ப்ரொடியூசர் கிட்ட நான் கை கட்டி நிக்கணும். அங்க பாரு, ஒருத்தர் கையிலயாவது ஃபோன் இல்லாம இருக்கா? எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. தோ மேடமே வந்துட்டாங்க. கார்த்திக் சார், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடு. ஓகே சார். மேடம், ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து உனக்கு இல்ல, வேற யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். நீங்க பண்ற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இது வெறும் பூ இல்ல, பூகம்பம். பியூட்டிஃபுல். இதாமா மேடம், இவங்க எடுத்து கொடுத்துருவாங்கல்ல மேடம்? வாங்க. ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். ட்ராலி. உனக்கு இல்ல, யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். பண்ற அநியாயத்தை பார்த்து டேய், நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வெறும் பூ இல்லடா, பூகம்பம். காட்டி சூப்பர். சார் சார் வணக்கம் சார். டேய் கணேஷா, எப்படிதான் இருக்க? சார் நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா படிக்கிறியா? நான் நல்லா படிக்கிறேன் சார். நீங்க ஏன் சார் இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வர்றதில்ல? நான் வரேன்டா, அப்புறம் வரேன். ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். சுப்பிரமணி சார் இருக்கார்ல, அவர் கிளாஸ் ரூமுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி மரத்தடிக்கு வர சொல்றியா? நான் சொல்றேன். சொல்றியா? ஆரிசாமி சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏன் இங்கேயே நின்ட்டீங்க? உள்ள வரலாமே. என்ன சார், ஸ்கூலுக்கே இன்சார்ஜ் போறாரு. வணக்கம் சொன்னா கண்டும் கண்டுக்காம போயிட்டாரு. அப்புறம் நான் உள்ள வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது, அதான் வெளியவே நின்றுட்டேன். நீங்க வேலை பார்த்த ஸ்கூலு உங்களுக்கு இல்லாத உரிமையா? வாத்தியார் வேலையை உயிருக்கு சமமா நேசிச்சேன். போர்டு முன்னாடி நின்று பசங்க முகத்தை பார்த்து பாடம் எடுத்தாவே நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும் சார். நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுதான் சோதனை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இனிமே வாத்தியாரா இந்த ஸ்கூலுக்கு திரும்பி வருவேனானே சந்தேகமா இருக்கு சார். அதெல்லாம் கட்டாயம் வருவீங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பிறகு உங்களை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. மண்ணை உழுகிற விவசாயிக்கும் பசங்க மனசை உழுகிற வாத்தியாருக்கும் இந்த சமூகத்தில் என்னைக்குமே மதிப்புண்டு ஆறுசாமி. என்ன விஷயம்? ஏதாவது உதவி வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். மனசு பாரமாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே ஸ்கூலையும் பார்த்த மாதிரி இருக்குமேன்னு தான் வந்தேன். அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனைக்கா சார் பஞ்சம். பொண்ணு வீட்டை விட்டு போனதும் பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே வந்து. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்கள் நல்லதுதான் பண்ணணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் விடுங்க சார். நான் வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். சார் என்ன சொல்றீங்க? பல வருஷமா பரம்பரையா குடியிருந்த வீடு சார், அதை போய் விற்கிறேன்னு சொல்றீங்களே? அடிக்கிற காத்து கூட கடங்காரன்னு சொல்ற மாதிரியே இருக்கு சார். பல வருஷமா குடுத்தனம் நடத்தின வீடு சார், நல்லா யோசனை பண்ணுங்க சார். எவ்வளோ யோசனை பண்ணாலும் எந்த வழியும் தெரியல சார். நிறைய வச்சிருக்கிறவனுக்கு தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசை இருக்கும். எதுவுமே இல்லாதவனுக்கு ஒரே தசை தான் சார், கஷ்ட தசை. ஊர்ல மரியாதை போயிடுச்சு சார். வாத்தியார்ன்ற மதிப்பு தான் போச்சுன்னு பார்த்தா மனுஷன்ற மரியாதையே போயிடும் போல இருக்கு சார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வயசு பொண்ணுகிட்ட கறி சோறு சமைச்சு போடுன்னு சொல்றானுங்க. தனித்தனியா ஆளுங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அசிங்கமா பேசுறானுங்க சார். என்ன சார் சொல்றீங்க? கவிதா பயத்துல அழுவுறா சார்.
பிபி வர வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவோன்றானுங்க. என்னால் முடியல சார். இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறத தவிர எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். நடப்பணமாயிட்டேன் சார். மூட்டு வேலையை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற கொடுமையை தவிர பெரிய கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை சார். ஆர்ச்சாமி, வீடு அம்மா பேர்ல இருக்கே, அவங்க வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? அம்மா தானே சார், புரிஞ்சுப்பாங்க. பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கும். எப்படி ஒப்பீனியன் வாங்குவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்கார் சார். நாளைக்கு அவரை போய் பார்க்க போறேன். புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அட்ரஸ் சொல்றேன். கண்டிப்பா வாங்க சார். ஏதோ உங்களை பார்த்து பேசுனதுல மனசுல பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் பார்ட்டி ஒருத்தர் இருக்காரு, பேரு ரங்கசாமி. ரொம்ப நல்ல மனுஷன். உங்களுக்கு அவரை ஃபோன் பண்ண சொல்றேன். அவர்கிட்ட டீசெண்டான பார்ட்டி எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நான் வரேன். பிபி பிபி மேடம், ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. ம். நீங்க சொல்றபடி எல்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது மாமா. ஜெயிக்கிறதுக்கு திறமையை தாண்டி வேற ஒண்ணு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த வேற ஒண்ணு என்னன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அப்படியெல்லாம் மனசு விட்டுறக்கூடாது சுதா. ஆமா, அப்படி பார்த்தா நல்லா கதை கேட்டு கமிட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி கதை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஒரு கேரக்டர்ல நடிக்க ஓகே சொன்னேன். இத்தனைக்கும் சம்பளத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா ஓவர் நைட்ல அதே கேரக்டர்ல நேத்ரா நடிக்க போறதா அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கோவப்படாம இருக்க சொல்றீங்களா? இனிமேலும் பொறுமையா இருக்க நான் தயாரா இல்ல மாமா. ஏதாவது அதிரடியா பண்றதை தவிர வேற வழி இல்லைன்னு தோணுது. ஆனா அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுமா, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் சொல்லு. ஏய், சாரி மேடம். என்ன பிபி, பார்த்து கவனமா பண்ணு பிபி. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட். சரிங்க மேடம். இத பாத்தீங்களா? இதை எடுத்துட்டு போய் எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ். இதை சாப்பிட்டா டயர்ட்னஸ் போயிடும், நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி இதை நீங்க அவகிட்ட கொடுக்கணும். நீங்க கொடுத்தா அவ கண்டிப்பா நம்புவா. இதுல என்னவா இருக்கு? நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. ரொம்ப ரொம்ப மைல்டா ட்ரக் இருக்கு. இத சாப்பிட்டா என்னமாகும்? உடம்பு வலிக்கு நல்லா தூக்கம் வரும், ஒரு மாதிரி சுகமா இருக்கும். நைட் ஆனா இந்த மாத்திரை எங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா கை தேடும். படிப்படியா அது அடிக்ஷனா மாறும். ஃபியூச்சர்ல நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வைக்கும். காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட வைக்கும். மேபி படத்துல நடிக்கிறதெல்லாம் மறந்து வீட்ல கூட உட்கார வைக்கும். எனக்கு என்னமோ இது சரின்னு படல சுதா. ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. இது வேண்டாமே ப்ளீஸ். இத நீங்க 1000ல் 1ன்னு நினைச்சுக்கோங்க. இத நீங்க செய்யலன்னா வேற யாரையாவது வச்சு நான் செஞ்சுக்கிறேன். ஏற்கனவே உன் கோவத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டியா? உன் பிடிவாத குணம் மட்டும் உன்னை விட்டு ஏன் போகவே மாட்டேங்குது? அது ஏன் கூடவே பிறந்தது மாமா. அது என்னை விட்டு எப்பவும் போகாது. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க மாமா? எனக்காக செய்வீங்களா மாட்டீங்களா? மனசாட்சிய கழட்டி வைங்க. மனசாட்சிய கழட்டி வைங்க. சரிம்மா, மனசாட்சியை கழட்டி வச்சிடுறேன். என்ன ஒண்ணு, அவ என்ன ரொம்ப நம்புறா. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேசாம நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆளை அங்க வேலைக்கு போடணும். அப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்கள வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கும் குற்ற உணர்வு கொஞ்சம் கம்மி ஆகும்ல. மேடம், வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஏன் அதுக்குள்ள போற? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? மார்னிங் ஷூட் இருக்கு. நீ கண்டிப்பா இங்கேயே இருக்கணும் பிபி. சரிங்க மேடம். என்ன மாமா, இப்போ வரைக்கும் எனக்கு பதில் சொல்லல. சரி பண்றேம்மா. சுதா,
உனக்காக பண்ணித்தானே ஆகணும். ம். யாரு? ஹலோ. ஹலோ, வேலாயுதம் சாருங்களா? ஆமாம், வேலாயுதம் தான். உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா பதறாதீங்க, நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவன் தான், பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. நான் பார்த்து என்னையா தெரிஞ்சுக்கிறது? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா அது வந்து எப்படி சொல்றது, உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. யாருக்கு? ரமேஷ்கா? ஆமாங்க, மார்க்கெட் ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போது கார் மோதிருச்சு. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? நீங்க ஆர்எம் நர்சிங் ஹோம்க்கு வரீங்களா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா. வந்துடுறேன். இப்போ நடக்கிற எல்லா கெட்ட சகுனமும் அந்த பிபியை கல்யாணம் பண்ணியிருந்தா மாறி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாத்தி. மூர்த்தி, அரசு, டேய் டேய் பெருமாள், வண்டி ஏறா. சரிங்கய்யா. பூனையா? ஐயோ, ஐயோ, இப்ப வரைக்கும் சுதா மேடம் என்ன ரொம்ப நம்புறாங்க. அவங்களுக்கு மட்டும் நான் இப்படி தேடுறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எப்படியாவது சீக்கிரமே அந்த நகையை கண்டுபிடிச்சு எடுத்துடணும். இன்னும் இந்த வீட்டுல தேட வேண்டிய இடம் கொஞ்சம் தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த நகையை கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருக்கணும். கடவுளே,